Hello everyone, welcome to Thinapadi Samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான குல்ஃபி ரெசிபி பார்க்க போறோம். இந்த குல்ஃபி ப்ரீமிக்ஸ் பவுடரை நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணும்னாலும் நம்ம குல்ஃபி பண்ணி சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யறது பார்க்கலாம். 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதோட சைட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நடுவுல இருக்கிற இந்த பார்ட்டை மட்டும் மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ இத நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை வாணலியில் போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாக இது கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை அப்புறம் ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். இதை நல்லா ஆறினா விட்டு ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதோட கூட 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மிக்சட் நட்ஸ் இருக்கு இல்லையா, முந்திரி, பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பப்போலாம் குல்ஃபி வேணும்னு ஆசையாக இருக்கோ அப்போ நம்ம எடுத்து இதை குல்ஃபி செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க குல்ஃபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாவு இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ்சர், குல்ஃபி மிக்ஸ்சர், அது 1 கப் எடுத்துக்கோங்க. 1.5 கப் பாலில் முதல்ல இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸோ இப்போ பாலில் இதை நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஏதாவது பீட்டர் இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஓரளவுக்கு கெட்டியாகும் போது ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைனா நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes மிக்ஸ் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். கிட்டத்தட்ட 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சப்போஸ் ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குல்ஃபி மோல்ட் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் டம்ளர் இருக்கு இல்லையா, ஏதாவது ஸ்டீல் டம்ளரோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம பேப்பர் கப்பில் கூட இதை இந்த மாதிரி குல்ஃபி மிக்ஸ்சர் அதில் ஊற்றிட்டு ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு மினிமம் 8 hours ஆகுது வைக்கணும். அப்போ தான் நல்லா ஃபார்ம் ஆகும். இப்போது 8 hours ஆகிடுத்து. எப்படி இருக்குது பார்க்கலாம். சாதாரண தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீமோல்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு ஸ்பூன் வச்சு டீமோல்ட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டான க்ரீமியான ஒரு குல்ஃபி ஈஸியாக நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் இதை பண்ணி சாப்பிட்லாம். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்ற பசங்களுக்கு பிடிச்ச ஒரு குல்ஃபி இது. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த சேனலில் சம்மர் கூல் அண்ட் ரெசிபியான குலுக்கி சர்பத் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வருது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பாய்.